ஒரு கட்டுமான நிறுவனத்தால் கடந்த 5 வருடங்களில் கட்டப்பட்ட வீடுகள் மற்றும் வணிக கட்டடங்களின் தரவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த கிராஃப்ல பாருங்க, எக்ஸ் அச்சுல வருடங்கள் கொடுத்திருக்காங்க, ஒய் அச்சு 2 கொடுத்திருக்காங்க. அதுல முதல் அச்சுல கட்டப்பட்ட வீடுகளோட எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த வீடுகள் செவ்வகப்பட்டை மூலமா குறிக்கப்படுது. இன்னொரு ஒய் அச்சுல வணிக கட்டடங்களோட எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க. இத நேர்கோட்டு வரைபடத்தால குறிச்சிருக்காங்க. இத வச்சு கேட்கப்பட்டிருக்க வினாக்கு நம்ம விடையளிக்கணும். வினா எண் 1. 2024ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட மொத்த கட்டடங்களின் எண்ணிக்கை என்ன? மொத்த கட்டடங்கள் அப்படின்னா 2024ல கட்டப்பட்ட வீடுகள் மற்றும் வணிக கட்டடங்களோட கூட்டுத்தொகை. 2024ல பாருங்க, வீடுகள் எவ்வளவு இருக்கு? செவ்வகப்பட்டை 40 வரைக்கும் இருக்கு. அப்ப 40 வீடுகள். வணிக கட்டடங்களோட எண்ணிக்கை பாருங்க, 2024ல வணிக கட்டடங்களோட எண்ணிக்கைய நேர்கோட்டு வரைபடத்தால குறிச்சிருக்காங்க. அது 30க்கும் 40க்கும் நடுவுல இருக்கு. அப்ப 35. அப்ப 40 கூட்டல் 35 75. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 2. 2021 மற்றும் 2023இல் கட்டப்பட்ட வீடுகளின் சராசரி மற்றும் 2020 மற்றும் 2024இல் கட்டப்பட்ட வீடுகளின் சராசரி ஆகியவற்றின் வித்தியாசம் என்ன? இங்க 2021 மற்றும் 23ஓட சராசரி நம்ம கண்டுபிடிக்கணும். அதுவும் வீடுகளோட சராசரி. 2021ல பாருங்க, 90 வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. 2023ல 70 வீடுகள். சராசரினா இத 2ஐயும் கூட்டி 2ஆல நம்ம வகுக்கணும். 2ஐயும் கூட்டிட்டா 160, 2ஆல வகுத்துட்டா 80. அதே மாதிரி 2020 மற்றும் 2024க்கு கண்டுபிடிங்க. இப்போ இந்த 2 சராசரிகளுக்கும் இடையேயான வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அப்ப 80 - 40 40. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 3. எந்த ஆண்டில் வீடுகள் மற்றும் வணிக கட்டடங்களின் எண்ணிக்கை சமமாக உள்ளது? இங்க கொடுத்திருக்கிற வரைபடத்துல பாருங்க, 2020 பாருங்க, 40 வீடுகள் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி வணிக கட்டடங்களோட எண்ணிக்கைனா நம்ம வலது பக்கம் இருக்கக்கூடிய ஒய் அச்சு பார்க்கணும். அதுவும் 40க்கு நேரா இருக்கு. அப்போ 2020 தான் சரியான விடை. அது ஆப்ஷன் ஏல இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க.